Hi viewers, welcome back to Kavya and Pappu's Kitchen. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா பர்த்டேக்காக OMRல இருக்கிற ஹாலிடே இன்னுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே கெஃபேஜி ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறதால நிறையா கிட் ஸ்டேஷன்லாம் அங்கே இருந்தது. அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு டாட்டூ போடுறது, பீட்ஸ் வச்சு கீ செயின் அண்ட் பிரேஸ்லெட் பண்ணுற நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. அங்கே யங் செஃப் குக்கிங் ஸ்டேஷனும் இருந்தது. அங்கே செஃப் ஆதர்ஷ் அகர்வால் எங்களுக்கு வந்து கப் கேக்ஸ் அண்ட் பீட்சாஸ் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு பீட்சா பண்ணுறதுக்கு அவர் டோ கொடுத்துட்டாரு. நானும் பாப்பும் அதை ரோல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் அந்த டோவை ரோல் பண்ணதுக்கப்புறம் தந்தூரில் வச்சோம். ஸோ அதை ரோல் பண்ணி எடுத்து வைக்கிற ஸ்பேட்ச்ல எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களேன். அதை தூக்கிறதுக்கே தனியாக சாப்பிடணும் போல் இருக்குது. நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற டோ வந்து 2 to 3 minutes நல்லா பேக் ஆகணும். ஸோ பாப்போடது பேக் ஆகி வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவள் வந்து அது மேலே டொமேட்டோ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ செஃப் வந்து எப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன டாப்பிங்ஸ் வேணும்னு கேட்டார், வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு. நாங்கள் வெஜ் டாப்பிங்ஸ் சொன்னோடனே எல்லா வெஜ் டாப்பிங்ஸையும் தனியாக எடுத்து கொடுத்தாரு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாப்பிங்ஸ் இருந்தது. அதில் ஹெலப்பினியோ, ஆலிவ்ஸ், ஆனியன், கார்னு, கேப்சிகம், ஜுக்கினி அண்ட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சீஸ். தந்தூரில் வச்சுருந்த என்னோடய பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அது மேலே நம்ம டாப்பிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரெட் சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். பாப்பு வந்து ஒரு மார்கரிட்டா ஃபேன். நிறைய சீஸ் போட்டு கம்மி கார்ன் அண்ட் கம்மி ஆனியன் மட்டும்தான் அவள் போட்டிருந்தா. நான் வந்து ஒரு வெஜ்ஜி லவர். எனக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு கம்மி சீஸ் போட்டு சாப்பிட்றது தான் பிடிக்கும். செஃப்பு வேறு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக சீஸ் வந்து அவள் பீட்சாவில் போட்டார். ஸோ பாப்பு பீட்சா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை தந்தூரில் வைக்கிறதுக்காக செஃப் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. சைட் கேப்பில் நானும் என்னோடய டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என் பீட்சாவை நான் வந்து தந்தூரில் வைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பேட்சில் வச்சு அந்த பீட்சாவை தூக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. செஃப்பும் எனக்கு தூக்கி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். 10 to 12 minutes ஆச்சு இது பேக் ஆகிறதுக்கு. அந்த கேப்பில் எங்கள் சேனல் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இதுதான் எங்கள் பீட்சா எப்படி குக் ஆகுது பாருங்கள். தந்தூரில் லெஃப்டில் இருக்கிறது பாப்போடுது, ரைட்டில் இருக்கிறது என்னோடது. அந்த சீஸ் மெல்ட் ஆகிறத பார்க்கும் போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. பீட்சா ரெடி. இதுதான் எங்கள் பீட்சா. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு காவ்யா அண்ட் பாப்புஸ் கிச்சன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.